அனைவருக்கும் வணக்கம். பொது தமிழ் 11ஆம் வகுப்பு ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலை பள்ளி. நற்றிணை நற்றிணை இது 8 தொகை நூல்களில் ஒன்று. நற்றிணை 8 தொகை நூல்களில் முதலாக வைத்து போற்றப்படுவதாகும். நல்ல திணை என்று அடைமொழியால் போற்றப்படும் சிறப்பினை உடையது. நற்றிணை 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படுவது. 8 தொகை நூல்கள் எது எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று10, பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை. இந்த 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படுவது, நல்ல திணை என்ற அடைமொழியாக போற்றப்படுவதுதான் நற்றிணை. இது 400 பாடல்களை கொண்டது. எத்தனை பாடல்களை கொண்டது? 400 பாடல்களை கொண்டது. 9 அடிகளை சிற்றெல்லையாகவும் 12 அடிகளை பேரெல்லையாகவும் கொண்டது. 9 அடி முதல் 12 அடிகளை உடையது. நற்றிணை 9 அடிகள் முதல் 12 அடிகளை கொண்டது. நற்றிணையை தொகுப்பித்தவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது, பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நற்றிணையை தொகுப்பித்தவர். இதன் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். யாரு? பாரதம் பாடிய பெருந்தேவனார். போதனார் சங்ககால புலவர். நற்றிணையில பார்க்கும்போது 110ஆம் பாடலை பாடியவர் யாரு? போதனார். நற்றிணையின் பேரெல்லை 12 அடி, விதிவிலக்காக 13 அடி கொண்டதாக இவரது பாடல் அமைந்துள்ளது. நற்றினுடைய அடிகள் என்ன சொன்னாங்க? 9 அடி முதல் 12 அடிகளை உடையது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவரது பாடல் பார்க்கும்போது விதிவிலக்காக எத்தனை அடிகளை கொண்டது? 13 அடிகளை கொண்டதாக பாடல் அமைந்துள்ளது. நற்றிணை தனி பாடல்களாக பலராலும் பாடப்பட்டு பின்னர் தொகுக்கப்பட்டது. நல் என்ற அடைமொழியை பெற்றது. இதனை நற்றிணை 400 என்றும் அழைப்பர். நற்றிணை பாடல்கள் மூலம் அக்கால மக்கள் பரவி கிடந்த பழக்க வழக்கங்களை நம்மளால அறிய முடிகிறது. தலைவன் பிரிவால் வாடும் தலைவி அவன் வரவை சுவரில் கோடிட்டு காட்டும் வழக்கமும், காதலின் வரவை பள்ளி கூறுவதாக கருதுவதும் அம்மக்களுடைய நம்பிக்கையை காட்டுகிறது. மக்களுடைய நம்பிக்கையை காட்டுகிறது. மகளிர் காற்பந்து விளையாடும் வழக்கம் இருந்ததை நம்மளால அறிய முடிகிறது. பிற்காலத்துல சிறந்து விளங்கிய தூது என்ற சிற்றிலக்கியத்திற்கு வழிகாட்டியாக குருவி, கிளி, நாரை ஆகியவற்றை தூதுவிடும் பாங்கையும் நற்றிணையில நம்மளால காணலாம். மன்னர்களுடைய ஆட்சி சிறப்பு, கொடைத்திறம், மன்னர்களை பின்பற்றி மக்கள் வாழ்ந்த அறவாழ்வு ஆகியவற்றை அறியவும் நற்றிணை பாடல்கள் நமக்கு துணை செய்கின்றது. அடுத்ததாக இந்த பாடலை எழுதியவர் யாரு? போதனார். இந்த போதனார் நற்றிணையில 110வது பாடலை மட்டுமே பாடியிருக்கிறாரு. இவர் சங்ககால புலவர்ல ஒருவர். இவரது பாடல் பிரசவம் கலந்த வெண் சுவை தீம்பால் என்று தொடங்குகிறது. போதம் என்னும் சொல் பாலை குறிக்கும். இந்த புலவருடைய இயற்பெயர் தெரியாத நிலையில பாலுண்ண செய்யும் செய்தி அமைந்த பாடலை பாடியதுனால நற்றிணை நூலை தொகுத்தவர் இவருக்கு போதனார் என்று பெயர் சூட்டி இருக்கின்றார். சரிங்களா? இப்போ நற்றிணை
8 தொகை நூல்களில் முதலாக வைத்து போற்றப்படுகிறது. 400 பாடல்களை கொண்டது. 9 அடி சிற்றலியாகவும் 12 அடிகள் பேரிலையாகவும் கொண்டது. நற்றினையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இதுல நற்றினர் உள்ள 12 அடிக்கு இருக்கும் பேரல்லையாக, அதுக்கு விதிவிலக்காக 13 அடிகளை கொண்டதாக அமைந்தது போதனாருடைய பாடல். நமக்கு பாடப்பகுதியில இந்த பாடல் கொடுத்திருக்கிறாங்க. வளமையும் வறுமையும் வாழ்க்கை என்னும் நாணயத்தின் இரு பக்கங்களாகும். எது எது? வளமையும் வறுமையும். வளமையும் வறுமையும் வாழ்க்கை என்னும் நாணயத்தின் இரு பக்கங்களாகும். வறுமை எப்பொழுதுமே நம்முடன் ஒட்டி இருக்குமா? இல்லை. நம்மளும் ஒரு வறுமையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக நல்ல நிலைமையில் இருப்பார்கள். வறுமையில் செம்மையாய் வாழ அறிவுறுத்துவது எது? கல்வி. வறுமையில் செம்மையாக வாழ அறிவுறுத்துவது கல்வி. இம்மாண்பு சிலருக்கு இயல்பிலேயே கைகூடும். வளமான மனையில் பிறந்த பெண் ஒருத்தி. எப்படிப்பட்ட வளமான மனையில் வீட்டில் பிறந்த பெண் ஒருத்தி குறைந்த வளமுடைய தலைவன் வீட்டிலும் தன்னிலை மாறாது வறுமையில் செம்மையாய் வாழ்கின்ற காட்சியை படம் பிடிக்கிறது நற்றினையின் இந்த பாடல். வளமையும் வறுமையும் வாழ்க்கை என்னும் நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் ஆகும். வறுமையும் செம்மையாக வாழ அறிவுறுத்துவதே கல்வி. வளமான இல்லத்தில் பிறந்த பெண் ஒருத்தி குறைந்த வளமுடைய தலைவன் வீட்டிலும் தன்னிலை மாறாது வறுமையில் செம்மையாய் வாழ்கின்ற காட்சி தான் இங்க. இப்போ பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? திருமணம் முடிந்த பின்பு கணவன் வீட்டுக்கு போயிடுவாங்க. திருமணத்துக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க? அவங்க வீட்டுல இருக்கும்போது எப்படி இருப்பாங்க? அந்த பொண்ணை ரொம்ப செல்லமா வளர்த்துப்பாங்க. ஏன்னா திருமணம் ஆன பெண் என்ன செய்யணும்? வீட்டை விட்டு போய்விடுவாளே என்று பொதுவாகவே பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் என்னது வீட்டுல செல்லம் அதிகம். தான் வீட்டுல என்னது கேட்டது எல்லாம் கிடைக்கும். அவங்கள என்னது ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு இருந்தாங்க. எப்படி? ராணி மாதிரி வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனா திருமணம் ஆன பின்ன கணவன் வீட்டுக்கு போனவ இந்த செல்லம் எல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. வசதியான வீட்டில் இருந்தால் கூட மருமகளுக்கு உடனே அவ்வளவு செல்வாக்கும் அதிகாரமும் என்னது கிடைக்காது. போன இடம் கொஞ்சம் வறுமையான இடமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இங்கே நற்றினையில பணக்கார வீட்டு பெண் ஒரு ஏழை வீட்டில் என்ன செய்யறாள்? திருமணம் செய்து கொண்டு போகிறாள். திருமணம் முடிந்த கொஞ்ச நாள் கழித்து அந்த பெண்ணின் தாயார் தன் மகள் எப்படி குடும்பம் நடத்துகிறாள் என்று காண்பதற்காக என்ன செய்யறா? பெண்ணை பார்ப்பதற்காக வராங்க. புகுந்த வீட்டுல வறுமை, 3 வேளை சாப்பாடு கூட கிடையாது. அதை உண்டும் அந்த பெண் எப்படி இருக்கிறான்னு மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்பதை பற்றி கூறுவதுதான் இந்த பாடல். பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால். பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் விரி கதிர் பொற்களத்து ஒரு கை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் முன் என்று ஒக்குபு புடைப்ப தென்னி முத்தரி பொற்சிலம்பு ஒலிப்ப தத்துற்று அரிநரை கூந்தர் செம்முது செவிலிய பரியி மெலிந்த ஒழிய பந்தர் ஓடி. பிரசம். பிரசம் பிரசம் என்றால் தேன். பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால். வெண் சுவை தீம்பால். வெண் சுவை வெண்மையான சிறந்த சுவையினை கொண்ட தீம்பால்
தீம்பால் இனிய பால் உணவை. பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால். பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால். பிரசம் என்றால் என்னது? தேன். தேன் கலந்த வெண் சுவை, சிறந்த வெண்மையான சுவையினை கொண்ட தீம்பால் இனிய பாலுணவை விரிகதிர். என்னது? விரிகதிர், ஒளி வீசும் கதிர். ஒளி வீசும் கதிர். பொற்களத்து. பொற்களத்து, பொன் களத்து, பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் இட்டு. பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் இட்டு ஒரு கை ஏந்தி, அதனை ஒரு கையில எடுத்துக்கிட்டு பொன்னால் செய்த பாத்திரத்துல அத என்னது பால் உணவை போட்டுட்டு ஒரு கை ஏந்தி புடைப்பின் சுற்றும். புடைப்பின் சிறிய கோலின். புடைப்பின் என்னது? சிறிய கோலின் சுற்றும் பூந்தலை சிறு கோல். பூந்தலை, பூவை நுனியில கொண்ட சிறு கோல், சிறிய கொம்பினை மற்றொரு கையில வச்சுட்டு பூந்தலை சிறு கோல், சிறிய கொம்பினை மற்றொரு கையில கொண்டு உன் என்று. எப்படி? உன் என்று ஒக்கு பூ ஓங்கி. இந்த பால் உணவை உண்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்களாம்? சிறு கொம்பினை என்று புடைப்ப, அப்படியே அடிக்க முயல்வது போல. தென்னீர், தெளிவான ஒளியை கொண்ட முத்தரி பொற் சிலம்பு ஒலிப்ப. முத்துக்களை உள்ளிட்ட பரல்களை கொண்ட பொன் சிலம்பு, பொன்னால் செய்யப்பட்ட சிலம்பு ஒலிப்ப. ஒலிப்ப, பொன்னால் செய்யப்பட்ட. எப்படி? முத்துக்கள் உள்ளிட்ட பரல்களை கொண்ட பொன்னால் செய்யப்பட்ட சிலம்பை ஒலிப்ப, ஓசை செய்யுமாறு தத்துற்று தாவி அரிநரை கூந்தல் செம்முது செவிலியீர். அரிநரை கூந்தல், மெல்லிய நரைத்த கூந்தலை கொண்ட முது செவிலியர். முது செவிலியர், செவ்விய முதுமையுற்ற வளர்ப்பு தாயர் பரியி மெலிந்து ஒழிய பந்தர ஓடி. பிடிக்க இயலாம தாம் ஓட்ட வேகம் தளர்ந்து தம் முயற்சியை கைவிடுமாறு பந்தர் ஓடி, முற்றத்துல பந்தலின் கீழ் ஓடி. அந்த சாப்பாடு ஊட்டத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால், தேன் கலந்த வெண்மையான சிறந்த சுவையினை கொண்ட இனிய பால் உணவை. இந்த பால் உணவை எப்படி சொல்றாங்க பாருங்க? தேன் கலந்த சிறந்த சுவையை உடைய இனிய பால் உணவை விரிகதிர் பொற்களத்து ஒரு கை ஏந்தி விரிந்த ஒளியை கொண்ட பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்துல அதை போட்டு அதனை என்ன செய்றாங்க? ஒரு கையில எடுத்துக்கிட்டு புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோல். புடைப்பாய் சுற்றப்பட்ட பூவை நுனியில கொண்ட சிறிய கொம்பினை மற்றொரு கையில வச்சுட்டு ஓங்கி உன் என்று, இப்பாலுணவை உண்பாயாக என்று புடைப்ப தென்னி அடிக்க முனைய தெளிவான ஒளியை கொண்ட முத்துக்களை உள்ளிடு பறவைகளை கொண்ட பொன்னால் செய்யப்பட்ட சிலம்பு ஓசை செய்யுமாறு தாவி. அப்படி என்ன செய்யறாங்க? ஓடுறதான். சாப்பாடு ஊட்டும் போது கொஞ்ச நேரம் பின்னாடியே ஓடுவாங்க பாருங்க. அது மாதிரி ஓடி அரி நரை கூந்தல், மெல்லிய நரைந்த கூந்தலை கொண்ட செம்முது செவிலிய,
செவ்விய முதுமையுற்ற வளர்ப்பு தாய் பரியி மெலிந்து ஒழிய, அவங்களால பிடிக்க இயலாமல் தம் ஓட்ட வேகமாமல் தளர்ந்து தம் முயற்சியை கைவிடுமாறு. பந்தர் ஓடி, முற்றத்தில் இருந்த பந்தலின் கீழ் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டு. அந்த தாயாருடைய கட்டளை என்னது? மறுத்து உண்ணேன் என கூறும், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என கூறும் சிறு விளையாட்டு, சிறிய விளையாட்டினை உடைய என் மகள் சாப்பாடு என்னது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுங்க. அப்படிப்பட்ட என் மகள் இந்த வரி பாரு, கொண்ட கொழுநன், கொண்ட கொழுநன். இப்போது அவளை மணந்து கொண்ட கணவனின், கொழுநன் யாரு? கணவன். குடி உரண் உற்றென, குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின் போது வறுமை உற்றது என கொடுத்த தந்தை கொழும் சோறு உள்ளாள். தன்னை மனம் செய்து கொடுத்த தந்தையினது கொழும் சோறு வளமான உணவை உள்ளாள் கருதாதவளாய், தன்னுடைய தந்தையினுடைய எப்படிப்பட்டது வளமான உணவை ஒழுகுனி நுணுங்கரல் போல, ஒழுகு நீர் நுண்கரல் போல, ஒழுகு நீரிலே இடையுற்று கிடக்கும் மெல்லிய கரு மணலை போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மது கையலே. ஒரு வேளை விட்டு ஒரு வேளை உண்ணுகின்ற சிறு மது கையல், சிறிய மன வலிமை கொண்டவளாக உள்ளாள். இப்ப பாருங்க இந்த வரி, இப்பதான் இங்க வரணும். அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உரைத்தனல் கொள். எப்படி? அறிவும், இவள் இத்தகைய அறிவினையும் ஒழுக்கமும் நல்லொழுக்கத்தையும் யாண்டுணர்த்தனன், எப்படி அறிந்து கொண்டாலோ, இந்த அறிவையும் ஒழுக்கத்தையும் எப்படி இவள் அறிந்து கொண்டாலோ. தன்னுடைய தந்தை வீட்டிலே நல்லா செல்வாக்காக இருந்தவள், அவளை என்ன செய்றாங்க? உன் என அவளை எப்படிப்பட்டதுல பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்திலே இட்டு அவளை வந்து சாப்பாடு ஊட்டும் போது அவளால் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடினா. ஆனா அவளுடைய கணவன் வீட்டிலேயே அவளுக்கு எப்படிப்பட்ட உணவாக இருக்கின்றது? ஒழுகு நீர் துணங்கு அரல் போல, ஓடுகின்ற நீரிலேயே இடையுற்று கிடக்கும் மெல்லிய கருமணலை போல ஒருவேளை விட்டு ஒருவேளை உண்ணுகின்ற சிறிய மன வலிமை கொண்டவளாக இருக்கின்றாள். இவள் இத்தகைய அறிவினையும் நல்லொழுக்கத்தையும் எப்படி அறிந்து கொண்டாளோ என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருள். திணை பாருங்க, என்ன திணை? பாலை திணை. துறை மகள் நிலை உரைத்தல். மகள் நிலை உரைத்தல், மகளுடைய நிலையை உரைக்கிறது. துறை விளக்கம். மகள் நிலை உரைத்தல் என்பது தலைவனோடு உடன் போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள், தலைவனோடு உடன் போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லறம் ஆற்றும் பாங்கை நற்றாயிடம் செவிலித்தாய் எண்ணி கூறுவது. அவளை பார்க்க போகின்ற செவிலித்தாய் அவள் எப்படிப்பட்ட வாழ்க்கையானது அங்க வாழ்கின்றாள் என்பதை நற்றாயிடம் சொல்கின்றாள். இத்துறை மனை மருட்சி என்றும் கூறப்படும். திருமணம் செய்து கொண்டு கணவன் வீட்டில் வாழும் தலைவியினுடைய இல்லறத்திற்கு முதலாக போறாள் நற்றாய். அவளை வளர்த்த தாயாகிய யாரே? செவிலித்தாய். அங்கு தலைவியின் அறிவையும் ஒழுக்கத்தையும் இல்லற பண்பையும் கண்டு அந்த தாய்க்கு எப்படிப்பட்டது? வியப்பா இருக்குது. பின்பு அவள் திரும்ப சென்று தலைவியை பெற்ற நற்றாயிடம்
அவள் மகள் நடத்தும் இளர பாங்கை வியந்து கூறுவதாக அமைந்துதான் இந்த செய்யுள். அதனால இத மகள் நிலை உரைத்தது என்பது துறையாகவும் மனை மருட்சி என்ற துறையாகவும் கூறுவார்கள். கூற்று: தலைவி இல்லறம் ஆற்றும் செவ்வியை பாராட்டி செவிலித்தாய் நற்றாயிடம் கூறுவது. யார் சொல்றா? செவிலித்தாயை நற்றாயிடம் போய் சொல்றாங்க. கூற்று விளக்கம்: திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்று வந்த செவிலி நற்றாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி, எப்படிப்பட்ட வறுமை நிலை ஆனதில் இருக்கின்றார், 3 வேளை உணவு கூட இல்லாமல் வறுமை ஒரு வேளை மட்டுமே அது சாப்பிடுகின்றவள், அப்படி வறுமை நிலையில் இருந்தாலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி இத்தகைய இல்லற அறிவை எப்படி பெற்றாள் என வியந்து கூறுதல். இவள் எப்படிதான் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ளாலோ? தந்தை வீட்டிலே செல்வ செழிப்பாக இருந்தவள் கணவன் வீட்டிற்கு போய் இந்த வறுமையிலும் செம்மையாக எப்படி வாழ்கின்றாளோ, இந்த இல்லற அறிவை எப்படி அவள் பெற்றாள் என்று வியந்து கூறுவது. இந்த பாடலுடைய பொருள்: நம் வீட்டுல தேன் கலந்த இனிய பால் உணவை ஒளிமிக்க பொற்களத்தில் இட்டு செவிலி தாயர் ஒரு கையில் ஏந்தி வருவர். செவிலி தாய் என்ன செய்யறாங்க? ஒரு கையில எடுத்துட்டு வராங்க. நம் மகளை உண்ண வைப்பதற்காக இன்னொரு கையில் பூ சுற்றிய மென்மையான சிறிய கோலை வைத்திருப்பாங்க, அடிக்கிற மாதிரி. வீட்டின் முற்றத்தில் பந்தரின் கீழ் இதை உண்பாயாக என செல்லமாக அக்கோலால் அடித்து வேண்டுவர். மகளோ நான் உண்ணேன் என்று மறுத்து முத்து பரல்கள் இட்ட பொற்சிலம்பு ஒலிக்க அங்கும் இங்கும் என்ன செய்வா? ஓடுவா. செவிலி தாயர் அவளை பின்தொடர முடியாமல் நடை தளர்ந்து நிற்பர். இப்படிப்பட்ட விளையாட்டு பெண் நம் மகள். எப்படிப்பட்ட விளையாட்டு பெண்ணாக இருப்போம் நம்முடைய மகள். இவள் எப்படி இப்போது இத்தகைய அறிவையும் இல்லற நடைமுறையும் கற்றால்? தான் மணந்து கொண்ட கணவன் வீட்டில் வறுமையுற்ற நிலையிலும் தன் தந்தையின் வீட்டில் பெற்ற வளமான உணவினை பற்றி நினைத்து பாராமல் ஓடுகின்ற நீரிலே கிடக்கும் நுண்மணலின் இடைவெளி இருப்பது போல் ஒரு பொழுது இடைவெளி விட்டு ஒரு பொழுது உண்ணும் வன்மை பெற்றிருந்தால் இது என்ன வியப்பாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு செவிலித்தாய் நற்றாயிடம் கூறுவது. இலக்கண குறிப்பு: வெண்சுவை தீம்பால். வெண்சுவை தீம்பால் இது என்னன்னா பண்பு தொகை. விரி கதிர், ஒழுகு நீர் இது வினை தொகைகள். வினைத்தொகை. விரி கதிர், ஒழுங்கு நீர் என்னது? வினை தொகை. பொற்களம், பொற்சிலம்பு இது 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. பொற்களம், பொற்சிலம்பு 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைகள். கொண்ட, கொண்ட அது பெயர் எச்சம். அறிவும் ஒழுக்கமும், அறிவும் ஒழுக்கமும் அப்ப அது எண்ணுமை. பந்தர், பந்தல் என்பதன் ஈற்றுப்போலி. எப்படி? பந்தர் என்பது பந்தல் என்பதனுடைய ஈற்றுப்போலி. பகுவத உறுப்பிலக்கணம்: மெலிந்து. எது? மெலிந்து. மெலி கூட்டல் இத்து இந்தானது விகாரம். இத்து கூட்டல் உ. மெலி பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம். இத்து மெலிந்து. அப்ப இறந்த கால இடைநிலை. ஊ வினையெச்ச பகுதி. மறுத்து, மறு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. மறு பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால இடைநிலை. ஊ என்பது வினையெச்ச விகுதி. புணர்ச்சி விதி: சிறு கோல், சிறுமை கூட்டல் கோல். அப்போ ஈறு போதல் விதிப்படி மையானது கெட்டு சிறு கோல் என ஆனது. பொற்சிலம்பு, பொன் கூட்டல் சிலம்பு. ந வல்லினம் வர டாவும் ராவும். பொன் சிலம்பு. போ இற்று சிலம்பு, பொன் சிலம்பு. ந வல்லினமானது வர டேராவும் பொன் சிலம்பு என ஆனது. 9 அடி சிற்றெல்லையும் 12 பேரெல்லையாவும் கொண்ட நூல் நற்றிணை குறுந்தொகை அகநானூறு ஐங்குறுநூறு. எது?
9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூலானது நற்றிணை. 13வது அடியானது 11வது இந்த வேகனார் போதனாராவது 110வது பாடல் மட்டும் 13 அடிகளை விதிவிலக்காக கொண்டது. அடுத்தது ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டு அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தன் கொள் இடஞ்சுற்று பொருள் விளக்குக. இடஞ்சுற்று பொருள் விளக்குக. இது எங்க இடம்பெற்றிருக்கு இந்த பாடல்? ஏவல் மறுக்கும் சிறை விளையாட்டு அறிவு ஒழுக்கமும் யாண்டு உணர்த்தனன் கொள். இந்த அடியானது நற்றிணையில 110வது பாடல்ல இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் பாலைத்தினூருக்குரிய பாடல். இவ்வடியை இயற்றவர் யாரு? போதனார். என்ன பொருள் அப்படின்னும் போது, செவிலிய உணவு ஊட்ட நான் உண்ண மாட்டேன் என்று மறுத்து பொற்சிலம்பு ஒலிக்க அங்கும் இங்கும் ஓடுவாள். இப்படிப்பட்ட விளையாட்டு பெண்ணாக இருப்பவள் நம் மகள் என்பது இவ்வடியினுடைய பொருள். சரி, விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம் வீட்டில் தேன் கலந்த இனிய பால் உணவை ஒளிமிக்க பொற்களத்திலேயே இட்டு செவிலியர் ஒரு கையில் ஏந்தி வருவர். நம் மகளை உண்ண வைப்பதற்காக இன்னொரு கையில் அந்த பூ சுற்றிய பொன்னையும் சிறுகோலையும் வைத்திருப்பாங்க. வீட்டினுடைய முற்றத்துல பந்தரின் கீழே இதை உண்பாயாக என்று செல்லமாக அந்த கோலால அடித்துனார். மகளை நான் என்ன செய்ய மாட்டேன், உண்ண மாட்டேன் என்று மறுத்து முத்து பறவையிட்ட பொற்சிலம்பு ஒலிக்க அங்க இங்கும் செய்ய ஓடுவா. செவிலியர் அவளை பின்தொடர முடியாமல் அப்படியே நடை தளர்ந்து நிற்பர். இப்படிப்பட்ட விளையாட்டு பெண் நம் மகள். இவள் எப்படி இப்போது இத்தகைய அறிவையும் இல்லற நடைமுறையும் கற்றார்? தான் மணந்து கொண்ட கணவன் வீட்டில் வறுமையுற்ற நிலையிலும் தன் தந்தையின் வீட்டில் பெற்ற வளமான உணவை பற்றி நினைத்து பாராமல் ஓடுகின்றே நீரிலே கிடக்கும் நுண்மணலில் இடைவெளி இருப்பது போல் ஒரு பொழுது இடைவெளி விட்டு ஒரு பொழுது உண்ணும் வன்மை பெற்றிருக்கிறாள். இது என்ன வியப்பு என்பதுதான் இந்த பாடலுக்கான பொருள். அடுத்தது புது கவிதை பாருங்க. சின்னதொரு துண்டை திரும்ப திரும்ப கட்டி அழகு பார்க்கிறாள் செல்ல மகள். முந்தானை எடுத்து போர்த்தி கொள்கிறாள். ஒரு குட்டி நாற்காலியே வீடாகி விடுகிறது. துண்டை கட்டி கொண்டு தாயாகவும் மாறிக்கொள்ள முடிகிறது அவளால். துண்டு ஒன்றுதான், அதுவே அவளது மகிழ்ச்சி, என் துக்கம். இப்போது கவிதையில் வெளிப்படுத்தும் கருத்தை ஆராய்க. ஒரு ஏழை குடும்பத்தை இந்த கவிதையானது படம் பிடித்து காட்டுகிறது. அந்த ஏழை குழந்தை அந்த ஏழைக்கு ஒரு குழந்தை உண்டு. அவள் என்ன சிறிய ஒரு துண்டை வச்சுக்கிட்டு இடையில கட்டி அழகு பார்க்கறான். அந்த துண்டை தவிர மாற்றிக்கொள்ள உடை எதுவுமே இல்லை. ஒற்றை நாற்காலியை தவிர விளையாட வேற ஒரு பொம்மை கிடையாது. அந்த ஏழையின் குழந்தைக்கு ஒரு துண்டு நாற்காலியுமே மிக்க பெரிய மகிழ்ச்சி. ஆனா அந்த குழந்தையின் ஏழை அப்பாவிற்கு வேறு உடையோ விளையாட்டு பொம்மையோ வாங்கி தர என்ன செய்ய அவங்களால முடியல என்பது மிகப்பெரிய துக்கமாகும். இக்கவிதையின் பொருள் வறுமையின் அவலத்தை வெளிக்காட்டுவதாக நமக்கு அமைந்துள்ளது. அடுத்தது நெடுவினா பார்க்கும்போது, தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவனை ஆவை. இப்போ நம்ம படிச்சோம் பாருங்க, அதுதான். தேன் கலந்த பாலை தலைவிக்கு ஊட்ட பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் இட்டு அதனை ஒரு கையில எடுத்துட்டு மற்றொரு கையில என்னது பூ சுற்றிய சிறுகோலை எடுத்துக்கொண்டு செல்லமாக நீ உண்க என்று அக்கோலால் அடிப்பாங்க. தலைவி அப்பொழுதும் பால் உண்ணாமல் காலில் அணிந்துள்ள பொற்சிலம்பினுடைய முத்து பரல்களை ஒலிக்குமாறு பயந்து என்ன செய்யறா ஓடுவான். வயது முதிர்வின் காரணமாக செவிலித்தாய் தளர்வுற்று பால் ஊட்டும் முயற்சியை கைவிடுவார். அவர்கள் பால் சோறு உண்ணுமாறு கேட்க உண்ண மாட்டேன் என்று மறுத்து அவ்விளையாட்டினை காட்டும் என் மகளின் நல்லறிவும் ஒழுக்கமும் எப்படி அறிந்தனளோ அறியேன். தன் கை பற்றிய கணவனின் குடும்பம் வறுமை அடைந்ததால் தந்தையின் செல்வமிக்க உணவை நினைக்காது என்ன செஞ்சுட்டா மறுத்து விட்டாள். ஓடுகின்ற நீரிலே கிடக்கும் நுண்ணிய மணலின் இடைவெளி உள்ளது போல ஒரு பொழுது விட்டு ஒரு பொழுது உண்ணும் நற்பாங்கினை எங்கு கற்றால் தலைவி என வியந்து செவ்வித்தாய் நற்றாயிடம் கூறுகின்றாள். இப்பாடல் நற்றிணையில திருமணம் செய்து கணவன் வீட்டில் வாழும் தலைவியினுடைய இல்லறத்திற்கு முதலாக செல்கின்றாள்
அவளை வளர்த்த தாயாகிய செவிலித்தாய் அந்த தலைவின் அறிவையும் ஒழுக்கத்தையும் இல்லற பண்பையும் கண்டு அந்த தாயானது வியப்படுகிறாள். அவள் திரும்பி சென்று தலைவி பெற்ற நற்றாயிடம் அவள் மகள் நடத்தும் இல்லற பங்கை வியந்து கூறுவதாக அமைந்ததுதான் இந்த பாடல். நன்றி.